நெட்ல டைப்பிங் படிச்சா டெக்னிக்கலா முன்னேறலாம். எக்கச்சக்க கம்ப்யூட்டர் கோர்சஸ், எக்ஸலென்ட் ஃபேக்கல்டிஸ். இது மட்டுமா, ஸ்போக்கன் இங்கிலீஷ், அகாடமிக் ப்ராஜெக்ட் கைடன்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இன்டர்நெட் கஃபே, கம்ப்யூட்டர் சேல்ஸ். வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸாக என்னெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வவுச்சர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சிங்கிள் என்ட்ரி மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பேஜ் நம்பர் 157 அப்படின்னு எடுத்துங்க. ஸோ 157 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறது தான் இருக்கும். சிங்கிள் என்ட்ரி மோட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ சிங்கிள் என்ட்ரி மோடுன்னும் போது உங்களுக்கே தெரியுது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு என்ட்ரி அப்படின்னு மீனிங் தான் அது சிங்கிள் என்ட்ரி மோட். இப்போ நீங்கள் என்ட்ரி போடும்போது ஒரு வாட்டி போய்ட்டு நீங்கள் அந்த F12 போய்ட்டு கான்ஃபிகரேஷனில் மாற்றிருப்பீங்க. ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் வந்து இதை இப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆன் 10/10/2006 சாரி ஸோ ஆன் 10/10/2006 paid ₹500 for electricity charges. Carriage inward வந்து ₹750. Salaries வந்து ₹3,400. And then traveling expenses ₹900. அப்புறம் டெலிஃபோன் சார்ஜஸ் ₹2,498 by means of cash. அப்போ என்ன மீனிங், இது எல்லாமே கேஷாக தான் அவங்க பே பண்ணுறாங்க. இது என்ட்ரி போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஏன் அப்படின்னா, இப்போ வழக்கமாக நீங்கள் எப்படி பேமெண்ட் போட்டிருப்பீங்க அப்படின்னா, பெய்ட் ₹500 ஃபார் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். அப்போ என்ன போட்டிருப்போம், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் டெபிட் பண்ணியிருப்பீங்க, கேஷ் வந்து கிரெடிட் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது கேரேஜ் இன்வர்ட் ₹750. அப்போ கேரேஜ் இன்வர்ட் டெபிட் பண்ணியிருப்போம், கேஷ் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு சேல்ரி வந்து டெபிட்டு, கேஷ் வந்து கிரெடிட்டு. ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் டெபிட்டு, கேஷ் வந்து கிரெடிட்டு. டெலிஃபோன் சார்ஜஸ் டெபிட்டு, கேஷ் வந்து கிரெடிட். இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா மாதம் அவங்க பில் கட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பில் கட்டும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்கும், சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் கட்டி ஆகணும், டெலிஃபோன் கொடுத்தாகணும், கேரேஜ், இது மாதிரி நிறைய செலவுகள் வந்து மாதம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் வந்து நிறைய என்ட்ரிஸ் போடுறது பதிலாக, நிறைய வவுச்சர் போடுறதுக்கு பதிலாக ஒரே வவுச்சரில் எல்லாத்தையும் கொண்டு வரணும். அதில் மேஜர் பார்ட் என்ன சிங்கிள் என்ட்ரி மோடில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்பல்சரியாக வந்து எல்லாமே ஒன்று பேங்க்கில் கொடுத்துருக்கணும், பேங்க் மூலயமா செக்கில் கொடுத்துருக்கணும், அப்படி இல்லைனா கேஷாக கொடுத்துருக்கணும். ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று எல்லாமே, இப்போ பெய்ட் ₹500 ஃபார் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ன்னு சொல்லி போட்டு கேஷன் கொடுக்கக்கூடாது. இது கேஷன் கொடுத்துட்டு அப்புறம் சேல்ரி வந்து பேங்க் மூலயமா கொடுத்தாங்க, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் மூலயமா கொடுத்தாங்க, டெலிஃபோன் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் மூலயமா கொடுத்தாங்க, அப்படி கொடுத்தாங்கன்னா தனித்தனி என்ட்ரியாக தான் போடணும், ஒரே என்ட்ரியில் எல்லாமே வராது. ஸோ அப்போ என்ன பண்ணி ஆகணும், கம்பல்சரியாக நீங்கள் செப்பரேட் என்ட்ரியை தான் பேமெண்ட் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் பேமெண்ட் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம், ஆனால் கொஞ்சம் சேஞ்சஸோடு பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் வழக்கமாக பண்ணுற மாதிரி கோ டு F12 ஆக்டிவேட்டில் போய்ட்டு அந்த யூஸ் சிங்கிள் என்ட்ரி மோடில் வழக்கமாக நோ கொடுப்பீங்கள்ல, இப்போ நம்ம கிளாஸ் படிக்கிறதுனால இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ட்ரி போடலாம். ஸோ அது சிம்பிள் தான். அது என்ட்ரி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ டேலி ஓப்பன் பண்ணிவிட்டு டேலியில் உங்கள் கம்பெனி, சரி இப்போது அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போயிடுங்க. ஸோ அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் இப்போ பேமெண்ட் ஸ்க்ரீனில் தான் இருக்குது. ஓகேங்களா, இது எப்படி தெரிஞ்சுக்கலாம், இது வந்து என்ன டைப் ஆஃப் வவுச்சர் எப்படி தெரிஞ்சுக்கலாம், பேமெண்ட்டு, ரெசிப்ட்டு, கான்ட்ரா, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பெய்ட்னா பேமெண்ட்டு, ரிசீவ்ட்னா ரெசிப்ட்டு, அதுதான், அது வந்து சேஞ்ச் ஆகாது. சோல்டுனா சேல்ஸு, பாட்னா பர்ச்சேஸ், அதெல்லாம் எதுவும் சேஞ்சஸ் ஆகாது. இப்போ இது என்னென்னா மோடை மட்டும் மாற்றிருக்கும். ஸோ இப்போ மோடு வந்து டிஃபால்ட்டாக எதில் இருக்கும், அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கேஷாக பேங்க்காக இந்த மாதிரி டிஃபால்ட் மோடே இதுதான் இருக்கும், இதுக்கு மேலே மாறாது. இதுக்கு என்ன பண்ணுறோம், F12 போகிறோம். இந்த இடத்துல யூஸ் சிங்கிள் என்ட்ரி மோடில் வந்து வழக்கமாக எஸ்ன்னு இருக்கும், இங்கே என்ன பண்ணுவோம் என் அப்படின்னு சொல்லி கொடுத்து நோன்னு கொடுத்துட்டு வரும். ஸோ இன்றைக்கி கிளாஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் என்ட்ரி மோடுக்காக தான் இன்றைக்கி கிளாஸ். அப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்துட்டு அதுக்குள்ளே போகவே வேண்டாம், ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீனுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ பேமெண்ட் போட்டிருக்கோம், பேமெண்ட்டோட ஸ்க்ரீனுக்குள்ளே வந்திருக்கோம், அக்கௌண்ட்டு கேட்குறாங்க. ஸோ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வரணும்னா இங்கே ரெண்டு தான் வரும், ஒன்று கேஷு இல்லைனா பேங்க், அவ்வளோதான் வரும், வேறு எதுவுமே இங்கே வராது. ஒன்று கேஷு இல்லைனா பேங்க்கு. ஸ்பேஸ் பார் கொடுங்க, அதுவே பாருங்கள். நீங்கள் ப்ரீவியஸ்லாம் போடும்போது என்ன இருக்குது, டெபிட் கிரெடிட் போடும்போது நிறைய லெஜர் காமிச்சிது. நான் இப்போ பாருங்கள் வெறும் கேஷ் காமிக்குது, அதாவது கேஷும் பேங்க்கும் சம்மந்தப்பட்ட லெஜர் மட்டும்தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஒரு பெரிய அட்வான்டேஜ் சாஃப்ட்வேரில் என்னென்னா அந்தந்த என்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கான்ட்ரானா இவ்வளோ தான் வரணும்,
பேமெண்ட்னா இப்படி தான் வரும். அப்போ தான் அந்த மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு சிலர்லாம் புதுசாக இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் இடத்துல வந்து இங்கே கேஷும் போட வேண்டிய இடத்துல போய்ட்டு வேறு ஏதாவது பர்ச்சேஸ் போட்டு போயிடுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா கேஷ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. அப்போது சி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கேஷ் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சோடனே கீழே வந்துடும். கீழே வந்ததுக்கப்புறம் பர்டிகுலர்ஸில் கேட்குது. பர்டிகுலர்ஸில் பாருங்கள், இதில் எல்லா எக்ஸ்பென்சஸும் காமிக்குதுங்களா? எல்லா லெஜரும் காமிக்குது. எக்ஸ்பென்சஸ் சொல்கிறதோட எல்லா லெஜரும் காமிக்குது. கன்வேயன்ஸும் காமிக்குது, கம்ப்யூட்டரும் காமிக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம ஃபுல்லாக என்னென்ன லெஜர்ஸ் போட்டிருக்கோமோ மொத்த லெஜரும் இங்கே வரும். ஆனால் இதில் போடும்போது பாருங்கள், வெறும் கேஷ் பேங்க் மட்டும் தான் காமிச்சிது. ஏன்னா இந்த பர்டிகுலர்ஸில் வந்து நேமும் வரும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு பார்ட்டி கொடுத்துருக்கோன்ற அந்த நேமும் போட்டுக்கலாம், ப்ளஸ் எக்ஸ்பென்சஸும் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன எக்ஸ்பென்சஸ்னால் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். எவ்வளோ அமௌண்ட்டு? இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து உங்களுக்கு 500 rupees என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது எலக்ட்ரிசிட்டி முடிச்சோடனே கேரேஜ் இன்வர்ட். ஸோ கேரேஜ் இன்வர்ட் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 750. ஸோ மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலரிஸ். ஸோ சேலரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்பியும் அதையும் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 750 முடிச்சதுக்கப்புறம் 3400 மறுபடியும் என்டர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் டெலிஃபோன் சார்ஜஸ். ஸோ டெலிஃபோன் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோன்னா உங்களுக்கு 2498. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் சார்ஜஸ். ஸோ டெலிஃபோன் சார்ஜஸ் ட்ராவலிங் அலவன்ஸ் கம்மியாக மாற்றி போட்டிருக்கேன். ஸோ டெலிஃபோன் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900. ஓகேங்களா? அதுக்கப்புறம் புக்கில் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புக்கில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்குது அந்த ஸ்க்ரீனில். ஸோ டெலிஃபோன் சார்ஜஸ் வந்து 2498. அதுக்கப்புறம் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ ட்ராவலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்னா 900 rupees. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணிங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எவ்வளோ, கேரேஜ் இன்வர்ட் எவ்வளோ, சேலரிஸு, அண்ட் தென் டெலிஃபோன் சார்ஜஸ், அப்புறம் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் கரெக்டாக போட்டுருங்க. டோட்டலாக எவ்வளோ காமிக்குதுன்னா 7148. இதுவும் கரெக்டாக தான் காமிக்குது. ஸோ அப்போது பை த்ரூ கேஷ் மூலிமா காமிச்சிருக்கு. ஸோ கேஷ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், கேரேஜ் இன்வர்டு, சேலரிஸு, டெலிஃபோன் சார்ஜஸ்ஸு, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். அப்போ டோட்டலாக ஒரே என்ட்ரியில் வெறும் பை மீன்ஸ் ஆஃப் கேஷை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம 7148 அப்படின்ற பார்ட்டில் நமக்கு டோட்டல் அமௌண்ட் வந்திருக்கு. மறுபடியும் என்ன பண்ணுங்கள், என்ட்ரு பண்ணுங்கள். திரும்பியும் என்டர், திரும்பியும் கண்ட்ரோல் ஏ, இல்லைனா என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பேமெண்ட்டில் உங்களுக்கு வரக்கூடிய சிங்கிள் என்ட்ரி மோட்கான என்ட்ரி. இதே மாதிரி ரெசிப்ட் அப்படின்ற பார்ட்டும் வரும். ஸோ ரெசிப்டும் சேம் இதே டிட்டோ தான். ரெசிப்டில் பார்த்தீங்கன்னா சேம். இங்கே இடத்துல என்ன பண்ணணும், தட் இஸ் ரெசிப்டோட ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணணும். F6 கொடுங்க. F6 கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சிங்கிள் என்ட்ரி மோடோட யூசஸ். இப்போ எக்ஸசைஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 158 கொடுப்பாருங்க. ஆன் 10/11/2006 லாஸ்ட் என்ட்ரி போடும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோம். ஏன்னா டேட் நான் போடவே இல்லை. டேட் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஸோ ஆன் 10/11/2006 முதல்ல 10/11 நான் மாற்றிடுறேன் டேட்டை. என்ட்ரு பண்ணிவிட்டு திரும்பி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 250, கேரேஜ் இன்வர்ட் 350, சேலரிஸு 9400, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் ₹1000, டெலிஃபோன் சார்ஜஸ் 5219. பை மீன்ஸ் ஆஃப் செக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பை மீன்ஸ் ஆஃப் செக் அப்படின்றது வந்து செக் மூலிமா கொடுக்குறது. டெபாசிட் என்ன பண்ணுறாங்கன்னா ஐசிஐசி பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க. அப்போ ஐசிஐசி பேங்க் டெபாசிட்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் பார் கொடுத்து பாருங்கள். ஐசிஐசி பேங்க் இங்கே இருக்காது. ஸோ ஆல்ட் சி கொடுங்க. இந்த இடத்துல ஐசிஐசிஐ பேங்க்குன்னு போடுங்க, இல்லை ஐசிஐசி போட்டு என்ட்ரு பண்ணுங்கள். அதில் பேங்க் அக்கௌண்ட் கீழே கொண்டு வாங்க. அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்துங்க, சேவ் ஆகிடும். இதுக்கப்புறம் ஐசிஐசிஐ நீங்கள் வந்துடும். புரியுதுங்களா? சரி, இது அக்கௌண்ட் வந்து ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்றது வந்து நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி இருந்ததுன்னா ஓகே ஃபைன், இல்லைனா நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணி கொண்டு வாங்க. க்ரியேட் பண்ணும்போது ஐசிஐசிஐ பேங்க் வந்து அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா ப்ரீவியஸ் சம்மில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஷை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த சம்மில் எல்லாமே பேங்க்கை பேஸ் பண்ணி தராங்க. ஸோ அப்போ சேம் அதே தான். டிட்டோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் என்ட்ரு பண்ணுங்கள். எவ்வளோனா 250. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் முடிஞ்சப்போ கேரேஜ் இன்வர்ட் சேம் தான். ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 350. அப்புறம் சேலரிஸ். ஸோ சேலரிஸ் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரிஸ் ஓகே. ஸோ சேலரிஸ் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9400. அண்ட் தென் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்
ஸோ ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் சார்ஜஸ். ஸோ டெலிஃபோன் சார்ஜஸ் எவ்வளோனா 5219. ஸோ ஏன் டெலிஃபோன் சார்ஜஸ் இவ்வளோ வந்திருக்குன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் தான். ஸோ லேண்ட்லைன் ஃபோன் தான் ரொம்ப அதிகம். லேண்ட்லைன், கார்ட்லெஸ்ஸு அந்த மாதிரி ஃபோன் தான் ரொம்ப அதிகம் அப்போல்லாம். அதுதான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா 50 ரூபாலாம் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து மந்த்லி பில்லோ 2 monthsக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய பில்லு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். டெலிஃபோன் பில் தான் முதல்ல அப்போல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் மொபைல் கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம டாப்அப்லாம் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் பில் உங்களுக்கு அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேங்க்குன்னு கொடுத்தாலே இங்கே கீழே செக் நம்பர் காமிக்கும். இது டிஃபால்ட்டாக செட் பண்ணிப்பாங்க. பேங்க்கு கொடுத்தாலே இந்த இடத்துல செக் நம்பர். இப்போ பேங்க்கை பற்றி நீங்கள் எதாவது டீட்டெயில்ஸ் போடணும்னா போட்டுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் சேவ் பண்ணி ஸோ வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு டிஸ்பிளே, ஓகேங்களா, டே புக் போங்க. Alt F2 ஸ்பேஸ் பார், என்டர் ஸ்பேஸ் பார் இருக்கும். இப்போ இந்த ஸ்பேஸ் பார் கொடுத்து பார்க்கும்போது நீங்கள் எல்லாமே என்ன பண்ணீங்க, ஸ்பேஸ் பார் கொடுத்து என்ன பண்ணீங்க. அதில் இன்னொரு மெத்தட் பண்ணலாம். இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பீரியடை வந்து மாற்றிக்கலாம். எக்ஸாம்பிள் 1/4 அப்படின்னு என்ட்ரு பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 1/6ன்னு என்ட்ரு பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும்னா ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாக, மே மந்த்து ஃபுல்லாக, ஜூன் மந்தில் வெறும் ஃபஸ்ட்டு டேட் மட்டும் வரும். இல்லை சார் ஜூன் மந்தே வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணுங்கள் 30/1/5 அப்படின்னு சொல்லி போட்டு என்ட்ரு பண்ணுங்கள். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அந்த வவுச்சர் மட்டும்தான் காமிக்கும். அப்போ இப்போ நீங்கள் என்ன என்ட்ரி போட்டிருந்தீங்க, பேமெண்ட் போட்டிருந்தீங்க. அப்போ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி மோடில் போட்டிருந்தீங்க. அப்போ Alt F1 கொடுங்க. Alt F1ல் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்னென்ன என்ட்ரிஸ் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, சரி. Alt F2 மறுபடியும் கொடுங்க. ஸ்பேஸ் பார், மறுபடியும் ஸ்பேஸ் பார். இந்த டேட் எதனா உங்களுக்கு வேணும்னா அந்த சர்டைன் பீரியடுக்குள்ளே மட்டும் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா பார்த்துக்கலாம். அதுக்கு தான் இப்படி யூஸ் பண்ணுறது. மேலே கொண்டு போய்ட்டு 1/4 எதுலேருந்து எங்கே வேணால் கொண்டு 1/4 தான் ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. 1/7 இல்லைனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17/8 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து வராது. ஸோ 31/1 கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா அப்போ அது மட்டும் காமிப்பாருங்க. அப்போ நம்ம போட்ட என்ட்ரி என்னது இப்போ நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது போட்டிருந்தேன்னா பேமெண்ட் போட்டிருந்தேன். பேமெண்ட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி மோடில் போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் மொத்தமாக காமிக்குதுங்களா. அப்போ இந்த மாதிரி Alt F1 கொடுத்து பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கறதுனால அப்போ இதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் அது சிங்கிள் என்ட்ரி மோடில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சிங்கிள் என்ட்ரி மோடோட யூசஸ். இப்போ நான் ஃபுல்லாகவே என்ட்ரு பண்ணிடுறேன். இப்போ Alt F1 கொடுக்குறேன். இப்போ கொடுத்த உடனே பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படி காமிக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இந்த ஒர்க்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் என்ட்ரி. இந்த மாதிரி பார்ட்டுக்கு நிறைய என்ட்ரி இருக்குது அப்படின்ற காரணத்தினால தான் அந்த F4 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பேமெண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி என்ட்ரு பண்ண சொல்லி கொடுத்தேன். அப்போ பேமெண்ட்டில் இருக்கிற அந்த டேட்டை மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துக்கலாம். வேறு எதுவுமே வராது, வெறும் பேமெண்ட் மட்டும்தான் வரும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் F4 யூஸ் பண்ணுறது. ஆனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா Alt F2ன்றது மொத்தம் டேட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சர்டன் பீரியட் மட்டும் நீங்கள் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து உங்களுக்கு சிங்கிள் என்ட்ரி மோடோட யூசஸ். இது மட்டும் செக் பண்ணுங்கள். ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று கேஷு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு. ஸோ பேங்க் எல்லாம் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே ஒரே இதில் வரும். இப்போ நீங்கள் ரிசீவ்டுன்னு ஒரு வேர்டு கொடுத்தானா அப்போ எல்லாமே என்னது ரிசிப்ட்டில் போடணும், பேமெண்ட்டில் போடக்கூடாது. ரிசீவ்னு ஒரு வேர்டை கொடுத்து ரிசீவ் என்னென்ன ரிசீவ் பண்ணுவாங்க, டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுவாங்க, டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணுவாங்க, கமிஷன் ரிசீவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து என்ட்ரியாக போட சொல்லுவாங்க. அப்போ போடும்போது என்ன பண்ணணும், சேம் அதே மாதிரி தான் நீங்கள் எடுத்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இது வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். நீங்கள் எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம், எப்படிலாம் என்ட்ரி போடலான்றது நம்ம இங்கேருந்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஃபைன், தேங்க்யூ. Fully air conditioned 100% complete educational center. அதனால தான் ரிசல்ட்டும் 100%